ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், ஓகேங்களா, சோலார் சிஸ்டம் அண்ட் யூனிவர்ஸ், ஓகேங்களா. இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பேரண்டம் தோற்றம் பற்றி அறிதல், ஓகேங்களா. சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா. அது எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு பெருவெடிப்பு கொள்கைன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி, அதுலேருந்து தான் பல கேலக்ஸிஸ் வந்துச்சு. கேலக்ஸிலேருந்து தான் சோலார் சிஸ்டம் வந்துச்சு, அதான் சூரிய குடும்பம் வந்துச்சு. சூரிய குடும்பத்துலேருந்து தான் கோள்கள்லேருந்து தான் துணைக்கோள்கள், ஓகேங்களா. இதுதான் ஆர்டரு. ஃபஸ்ட்டு இப்போ ஜியாகிரஃபி பார்க்குறோன்னா அதோட ஃபாதர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி, புவியியலின் தந்தை எராஸ்டாஸ்டின்ஸ், ஓகேங்களா. பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம், யூனிவர்ஸ் என்று அழைத்தனர். இதனை காஸ்மாஸ் என்றும் குறிப்பிடுகின்றனர். நீங்கள் காண்கின்ற விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிக பெரியதாகவும் இருப்பினும் சிறியதாகவும் தோன்றுகின்றன. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கலாம். பேரண்டத்தின் படிநிலை இதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு பேரண்டம், யூனிவர்ஸ், ஓகேங்களா. அதுலேருந்து விண்மீன் திரள் மண்டலம், கேலக்ஸிலேருந்து சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துலேருந்து கோள்கள், பிளானட்ஸ்லேருந்து துணைக்கோள்கள், ஓகேங்களா. அதான் ஆர்டரு. இப்போ பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி ஆகும், மிகப்பெரிய யூனிவர்ஸ், ஓகேங்களா. அது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகின்றனர், ஓகேங்களா. இதில் என்ன முக்கியமானதுன்னா 15 பில்லியன் இயர்ஸ் எகோ, ஓகேங்களா. பேரண்டத்தை பற்றி இப்போ யூனிவர்ஸை பற்றி படிக்கிறோம்ல, ஸ்டடி அபவுட் பேரண்டம் இஸ் கால்டு பிரபஞ்சவியல். ஸ்டடி அபவுட் யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் என்று பெயர். இது காஸ்மாஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இப்போ காசுனால் நம்ம கேட்போம்ல, காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். பேரண்டம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ யூனிவர்ஸ்லேருந்து கேலக்ஸிக்கு தனியாக வரும், ஓகேங்களா. இப்போது பல மெனி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்கும் யூனிவர்ஸில், ஓகேங்களா. நாம் இருக்கிறது என்னென்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், மில்கி வே கேலக்ஸி. 5 பில்லியன் ஆண்டு, அது 15 பில்லியனா, இது 5 பில்லியன். எப்படின்னா டிவைடட் பை 3 ஞாபகம் வச்சுங்க. 15 பில்லியன், இது 5 பில்லியன். மில்கி வே கேலக்ஸி எப்போ உருவாச்சு, நாம் இருக்கிற மில்கி வே கேலக்ஸி எப்போ உருவாச்சுன்னா 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, ஓகேங்களா. நம்ம சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலானிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலம். என்னென்னா நாம் இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி, ஓகேங்களா. பால்வழி திரள் மண்டலம். நம்ம கிட்டே இருக்கிறது என்னென்னா ஆண்ட்ரோமெடாவும் மெகலானிக் கிளவுட். ஆண்ட்ரோமெடா மெகலானிக் கிளவுட். ஃபஸ்ட்டு அந்த பெருவெடிப்பு எப்போ ஏற்பட்டது, 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. நம்ம இருக்கிற பால்வழி மண்டலம் எப்போ உருவாச்சு, 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலிருந்து நமக்கு நியர்பையாக என்ன இருக்குது, ஆண்ட்ரோமெடாவும் மெகலானிக் கிளவுடும், ஓகேங்களா. ஓர் ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். இதில் ஒன்றுமே சொல்லலை. இப்போ நார்மலாக ஒரு லைட்டோட ஸ்பீடு என்ன, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டா, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதை எப்படி சொல்லலாம்னா 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஏன்னா இந்த 10⁻³ எடுத்துட்டோம்னா 3 × 10⁸ வந்துருமா, 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட், ஓகேங்களா. அது 3 × 10⁸. இதுவே சவுண்டு, லைட்டு 3 × 10⁸ சவுண்டு என்னென்னா 330 மீட்டர் பர் செகண்ட். இதை தான் இந்த பாக்ஸில் சொல்கிறாங்களே. லைட்டு 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்டு, சவுண்டு 330 மீட்டர் பர் செகண்டு. அப்படின்னா என்னென்னா லைட்டு தான் ஃபஸ்ட் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். இப்போ நம்ம வீட்டில் இடி இடிக்குள்ளே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுறது என்னென்னா வெளிச்சம் தான் முதல்ல வரும். ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் ஃபஸ்ட்டு வெளிச்சம் நமக்கு தெரியுதுன்னா, இது அதை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறோம். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், இது 330 மீட்டர் பர் செகண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சோலார் சிஸ்டம்.
நம்ம இந்த மொத்த சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, அது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது நம்பப்படுகிறது. மொத்தம் இப்போ சூரியனில் 8 கோள்கள் இருக்குது. ஓகேங்களா. ப்ளூட்டோ இருந்துச்சுல 9ஆவதா, அதை 2006 குள்ளக்குள்ள அறிவிச்சிட்டாங்க. இப்போ சன்னை பற்றின படிப்புக்கு பேர் என்னென்னா ஹீலியாலஜி. ஓகேங்களா. சூரிய குடும்பத்தில் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. எல்லாமே சன்னை தான் சுற்றி வருது. இதில் 2 பேர் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்திக்கணும். சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடு. புவி மைய கோட்பாடு சொன்னது யாருன்னா தாலமி. சூரிய மைய கோட்பாடு சொன்னது கோப்பர்னிக்கஸ். தாலமி இன்னொன்று பண்ணியிருப்பார், இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடோட வரைஞ்சிருப்பார், அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள். ஓகேங்களா, புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ சூரியன்றதுனால சொல்கிறேன், ஏன்னா சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்களே, 2 பேர் 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. சூரிய மைய கோட்பாடு கோப்பர்னிக்கஸ், புவி மைய கோட்பாடு தாலமி. புவி மைய கோட்பாடுனா புவியை சுற்றி எல்லாமே சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. சூரிய மைய கோட்பாடுனா சூரியனை சுற்றி எல்லாமே சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. என்னென்னா இப்போ 100% இருக்குன்னா அதில் சூரியன் மட்டுமே 99.8%. நம்ம 0.2% தான் நம்மளோட பிளானட்டு, ஆஸ்ட்ராய்டு, விண்கற்கள், துணைக்கோள், இதெல்லாமே வெறும் 0.2% தான். அங்கே என்னென்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அதான் அதிகமாக இருக்குது. ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்றதுனா நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ஓகேங்களா. அங்கே அதிகமாக நடக்கிறது என்னென்னா அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவு 2 இடத்துல நடக்கும், சூரியன்லேயும் ஹைட்ரஜன் பாம்லேயும். இப்போ அணுக்கரு இணைவு பார்த்தோன்னா அணுக்கரு பிளவு பற்றி பாருங்கள். அணுக்கரு பிளவு எங்கே நடக்குன்னா ஆட்டம் பாம்லேயும் அணுக்கரு உலையிலையும் நியூக்ளியர் ரியாக்டர்லேயும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு டேட்டாக்காக சொல்கிறேன். இதில் என்ன ஃபேக்சுவல் டேட்டானா இதில் மொத்தம் 2 தான் அதிகமாக கேட்பாங்க. சூரியனோட மேற்பரப்பு வெப்பம் எவ்வளோன்னு கேட்பாங்க. எவ்வளோ? 6000 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. சூரியனோட லைட் சன்ரைஸ் நம்ம எர்த்தை எடைய 8.3 நிமிடங்கள் இல்லை 500 செகண்ட் இல்லை 8.25 நிமிஷம். 8.3 நிமிடங்கள் 500 செகண்ட் 8.25 நிமிஷம். இப்போ சன்னை பற்றி என்னென்ன பார்த்தோம்? அதான் சூரியனை பற்றி படிக்கிறது பேர் என்னென்னா ஹீலியாலஜி. ஓகேங்களா. சன்னோட மேற்பரப்பு வெப்பம்னா 6000 டிகிரி செல்சியஸ். மொத்த சன்னு மட்டுமே 99.8%. சன்னோட ரேஸ் நமக்கு சேர 8.3 நிமிடங்கள் 8.25 நிமிஷம் 500 செகண்ட்ஸ். அது முடிஞ்சிச்சா? இன்னொரு டேட்டா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சூரியன் இருக்குல்ல, சூரியன் தன்னகத்தே 1.3 மில்லியன் புவியை உள்ளடக்கி கொள்ளும். 1.3 மில்லியன் எர்த். இப்போ நம்ம எர்த் இருக்குல்ல, இப்போ மில்லியன்னா என்ன, பில்லியன்னா ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. மில்லியன்னா 10 லட்சம், மில்லியன்னா மில்லி 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி. மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி. இது ஏன் சொல்கிறேன்னா போன எஸ்ஸேல இது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சன் ஈக்குவல் டு 1.3 மில்லியன் எர்த். அப்படின்னா 13 லட்சம் நம்ம புவியை உள்ளடக்கினது தான் ஒரு கோள் என்றால் சுற்றி வருபவர். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கோள்கள், பிளானட்ஸ். கோள் என்றால் சுற்றி வருபவர். இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, புக் பேக்கில் இந்த கொஷின் இருக்குது. கோள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் 8 கோள்கள்: புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகேங்களா. இதில் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். வெள்ளியும் யுரேனஸ் மட்டும் பிற கோள்கள் தவிர 6 பிளானட் ஒரு மாதிரி சுற்றும். இது 2 மட்டும் வித்தியாசமாக சுற்றும். ஓகேங்களா. இது மட்டும் கடிகார திசையில் கிழக்கிலிருந்து மேற்காக, மிச்சம் எல்லாமே மேற்கிலேருந்து கிழக்காக. இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ புவிலாம் இருக்குல்ல, எர்த்தெல்லாம் என்னென்னா மேற்குலேருந்து கிழக்காக. மேற்குலேருந்து கிழக்குனா மேகி சாப்பிட்டான்னா வயசு கம்மியாகும். தட் மீன்ஸ் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் இல்லை. மேகி சாப்பிட்டா வயசு கம்மியாகுதுல்ல. அப்படின்னா என்னென்னா எதிர்கடிகார திசை வயசு கம்மியாகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நேர்கடிகார திசைனா வயசு அதிகமாகுது, எதிர்கடிகார திசைனா வயசு கம்மியாகுது. மேகி சாப்பிட்டா எதிர்கடிகார திசையில் வயசு போகும். மேகி சாப்பிட்டா எதிர்கடிகார திசையில் வயசு போகும். இப்போ 6 பிளானட்டுமே மேகி தான் சாப்பிடும். அது 2 மட்டும்தான்
கிழக்கிலிருந்து மேற்காக போவோம், கடிகார திசையில் போவோம். எது வெள்ளியும் யுரேனஸும், வெள்ளி மற்றும் யுரேனஸ். ஓகேங்களா? வெள்ளி யுரேனஸ் கிழக்கிலிருந்து மேற்காக கடிகார திசை. மிச்சம் 6மே மேற்கிலிருந்து கிழக்காக மேகி எதிர் கடிகார திசை. பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்கள் பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபான்ற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள் மீள் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளும் நாம் அறிந்து கொள்வோம். என்னென்னா அப்போவே நம்ம பண்டைய தமிழர்கள்லாம் இந்த பிளானட்டை பற்றிலாம் அறிஞ்சிருந்தான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. உட்புற கோள்கள், புவிநிகர் கோள்கள். ஓகேங்களா? உட்புற கோள்கள், புவிநிகர் கோள்கள். உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட். உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள். ஓகேங்களா? புவிநிகர் கோள்கள், வியாழநிகர் கோள்கள். அதை இப்போ ஃபஸ்ட்டு நாள் இருக்குல்ல, அது உட்புற கோள்கள். அடுத்த நாள் வெளிப்புற கோள்கள். ஃபஸ்ட்டு நாள் என்னென்னா திடமாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அடுத்த நாள் கேசியஸ். ஏன்னா சூரியன் விட்டு தள்ளி இருக்குல்ல, அதில் டெம்பரேச்சர் அதிகமாக படாது. ஓகேங்களா? இது கோள்களின் வரிசையை நினைவிற்கொள்ள. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்க. தயவுசெய்து இதுக்கெலாம் ஷார்ட்கட் படிக்காதீங்க. ஏன்னா இந்த 8 பிளானட் தான். அது திரும்ப சொல்லி பார்த்தாலும் நம்ம மைண்டில் நிற்கும். மெர்க்குரி, புதன். ஓகேங்களா? மிக அருகில் உள்ள கோள், சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். இது என்னென்னா ரோமானிய தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. ரோமானிய கடவுளில் தூதுவரை இப்படி தான் கூப்பிடுவாங்க, மெர்க்குரின்னு தான் கூப்பிடுவாங்க. எப்படின்னா புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்களே, அப்படின்னு ஒரு தூதுவனை விட்டு கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாரு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு தூதுவனை விட்டு நம்மகிட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா? இங்கே அட்மாஸ்பியரே கிடையாது, வளிமண்டலமே கிடையாது. அதனால் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், இரவில் குளிர் அதிகமாக இருக்கும். இதுக்கு துணைக்கோள் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இது தவிர்த்து வேறு இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை நம்ம வெறும் கண்களை, காலையிலையும் ஈவினிங்லையும் புதன் நம்ம கண்ணுக்கு புலப்படும். வீனஸ் ரொம்ப முக்கியம். இப்போது இதுதான் பூமியின் இரட்டைன்னு சொல்லுவாங்க, பூமியோட இரட்டை. இப்போ நமக்கு ஒரு நாள் எவ்வளோ? 24 மணி நேரம். ஓகேங்களா? அது பக்கத்தில் 0 போட்டால் 240 நாட்கள். இப்போ வெள்ளியோட ஒரு நாள் என்னென்னா 243 நாட்கள். அந்த ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்ல வந்தேன். நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், அது 243 நாள், பக்கத்தில் ஒரு 0 போட்டால். ஓகேங்களா? இதுதான். இப்போது புதன் 1000 தான் புதன் கிட்ட சூரியனை ஒட்டியே இருந்தாலும் இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா அது ஒரு ஹையர் ஸ்டடீஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க, 8th 10th இதில் 95லேருந்து 96% கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். 462 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு கார்பன் டை ஆக்சைடு இடத்துல இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்மளே சொல்லுவோம். இப்போ நமக்கு வெறும் 0.3% கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதே எவ்வளோ ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ 95லேருந்து 96% வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருந்ததுன்னா அந்த வீனஸில் எவ்வளோ ஹீட்டை ட்ராப் பண்ணுது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க, பசுமை இலை வாயு சொல்லுவாங்களே, முக்கியமானதே கார்பன் டை ஆக்சைடு தான். அங்கே அந்த பிளானட்டே வெறும் கார்பன் டை ஆக்சைட்லேயே சூழப்பட்டிருக்கும். அங்கே 462 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேங்களா? காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோள் விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் மின்பொருள் வெள்ளியாகும். ஓகேங்களா? வீனஸில் என்னென்ன பார்த்தோம்? எர்த்தோட இரட்டையர். ஓகேங்களா? ஹாட்டஸ்ட் பிளானட் தென் புதனை விட இதுதான். ஏன்னா 95லேருந்து 96% கார்பன் டை ஆக்சைடு, 462 டிகிரி செல்சியஸ் ஹீட். ஓகேங்களா? காலையிலையும் ஈவினிங் தெரியும், விடிவெள்ளி அந்திவெள்ளி. ஓகேங்களா? சூரியனுக்கு அப்புறம் நிலவுக்கு அப்புறம் இரவில் இதுதான் பிரகாசமாக தெரியும். நிலவுக்கு அப்புறம் இதுதான் பிரகாசமாக தெரியும். புவி, எர்த், உயிர்கோளம், உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு சூழல் இதில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சூரியனிடமிருந்து 3ஆவதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோளாகும். ஏன் இது 5வது பெரிய கோள் நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்? நாம் இருக்கிறது
அதனால் 5th. இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் அர்த்தம். EARTH. EARTH 5 வார்த்தை இருக்கா? அப்போ 5th பிளானட். ஓகேங்களா? இது ஒரு ப்ளூ நீலக்கோள், நீர்க்கோள். ஓகேங்களா? ஏன்னா நீர் வெறும் 70% வாட்டர், 70% வாட்டர். ஓகேங்களா? மிச்சம் 30% லேண்டு. புவியின் துருவ விட்டம்னா 12,714 கிலோமீட்டர். நிலநடு கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு இப்போ நாம் இருக்கல அர்த்து, அதுவுமே சூரியனை சுற்றிட்டு தான் இருக்குது. அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னா 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு துணைக்கோள் இருக்குது, அதான் நம்ம மூன், நிலா. நெக்ஸ்ட்டு மார்ஸ், செவ்வாய். செவ்வாய் ஸ்பெஷல் என்னென்னா சிகப்பு பிளானட். எதனால்? அயன் ஆக்சைடு. எதனால்? அயன் ஆக்சைடு. சிவந்த கோள் வேறு இதில் ரெண்டு இதில் தான் முக்கியமானது. என்னென்னா மொத்தம் 3 பாயிண்ட். சிவப்பு, அயன் ஆக்சைடா. அடுத்தது என்னென்னா அதுக்கு 2, இப்போ மொதல் 2 துணைக்கோள் இல்லையா? நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா துணைக்கோளா, இதுக்கு 2 துணைக்கோள். போபோஸ் டெமியோஸ். போபோஸ் டெமியோஸ். போபோஸ் டெமியோஸ் என்ற 2 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் கலங்கள் ஆர்பிட்டர், தரை உறுதிகள் ராவர் அனுப்பப்பட்டுள்ளன. இப்போ நாம் அனுப்பணும்ல மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 24/9/2014. அது வரும். இருங்க இதை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். இது என்ன 150 கிலோமீட்டர் என்னென்னா என்ன சொல்லுவாங்க, இதை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் AU சொல்லுவாங்கள்ல. 1.496 × 10⁸ கிலோமீட்டர். 1.496 × 10⁸ கிலோமீட்டர் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அதை மில்லியனில் போட்டால் 150 ரவுண்டப் வரும். அதை இப்போ நம்ம சூரியனுக்கும் புவிக்கும் 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்காம்பா. அது 800 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா 21 வருஷம் ஆகுமா நம்ம போய் அங்கே சேர. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜூப்பிட்டர். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய, இருக்கிறதுலே பெருசு தான், இருக்கிறதுலே பெருசு. ஓகேங்களா? இது ரோமானு. இப்போ பெருசாக இருந்தால் தான் நம்ம முதன்மை ஞாபகம் வச்சுக்கோம். முதன்மையான பொருள் தானே பெருசு. ஜூப்பிட்டர் தான் முதன்மை கடவுள். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது நிலா மற்றும் நிலாக்கு அடுத்தது இது நைட்டில் வெளிச்சமாக தெரியும் சொன்ன வெள்ளி. அதுக்கு அடுத்தது ஜூப்பிட்டர், இது தெரியும். வியாழன் சூரிய குடும்பத்தில் மிகவும் வேகமாக சுழலக்கூடியதாகும். ஓகேங்களா? இக்கோள் வளிமக்களோ என்று அழைக்கப்படுகிறது. இங்கே என்னென்ன இருக்குன்னா, அதோட துணைக்கோள் பேர் சொன்னால் ஐஓ, யூரோப்பா, கேனிமேட், கேலிஸ்டோ. இதில் கேனிமேட் இப்போ மேட்டு மேலே ஏறி நின்னா எப்படி? அது மேட்டு மேலே ஏறி நின்னா அதானே பெருசு. ஒரு மேட்டு மேலே ஏறி நின்னா அதான் இருக்கிறதுலே பெரிய துணைக்கோள். இருக்கிற துணைக்கோளில் இதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு, கேனிமேடு. மேடு மேலே நின்னா பெருசா? மேடு மேலே நின்னா பெருசு, கேனிமேடு. இஸ்ரோ நம்ம செவ்வாய்க்கோளை ஆராய 24/9/2014 அன்றைக்கி மங்கள்யான்ற ஒரு இதை அனுப்பியிருக்காங்க. நம்ம ஆராய்ச்சி செய்யறதுல 4வது நாடு. நமக்கு முன்னாடி யாருன்னா ரஷ்யா, நாசா, யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி. நம்ம 4th கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் அனுப்பணும் ஒரு சின்ன டேட்டா ஃபேக்சுவலாக சொல்கிறேன். ஓகே, இஸ்ரோ முதல்ல 1969 ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதல் செயற்கைக்குள்ள 1975 ஆரியபட்டாவை அனுப்புகிறோம். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் சேட்டலைட் இது. அடுத்தது 3 சந்திராயன். இப்போ நிலவு ஆராய சந்திராயன் 1 எப்போன்னா அக்டோபர் 22, 2008 மயில்சாமி அண்ணாதுரை, அதோட டைரக்டர் பேர். சந்திராயன் 2 ஜூலை 22, 2019 வனிதா முத்தையா. சந்திராயன் 3 ஜூலை 14, 2023 வீரமுத்து வேல். அடுத்தது மங்கள்யான் 24/9/2014 அருணன் சுப்பையா, அதோட டைரக்டர் பேர். அடுத்தது இன்னொரு சின்ன சயின்ஸில் ஒரு டேட்டா இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பின சேட்டலைட் டீட்டெயிலாம் சொல்கிறேன். கலாம் சேட் 64 கிராமில் ஒரு தம்பி சேட்டலைட் செஞ்சு அனுப்பியிருக்கார். ஜூன் 22, 2017 ரிஃபாத் ஷாருக்
ரிஃபாத் ஷாருக். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக நம்ம அனுப்பிச்ச ஒன்று என்னென்னா 2023 சந்திராயனுக்கு அப்புறம் ஒன்று அனுப்பியிருக்கோம், ஆதித்யா L1. ஓகேங்களா. சூரியன் ஆராய அதோட டேட் எப்போனா செப்டம்பர் 2, 2023. ஓகேங்களா. அது செப்டம்பர் 24 மங்கள்யான், இது செப்டம்பர் 2, 2023. அதோட ப்ராஜெக்ட் டைரக்டர்னா நிகர் ஷாஜி. இதெல்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். மொத்தம் 6 பேர், அவங்களோட என்ன ப்ராஜெக்ட், எப்போ, டைரக்டர்ஸ், இது படித்து வச்சது ரொம்ப நல்லது. சனினாலே ஒரு ரிங் வளையங்கள் இருக்கும், தண்ணியில் மிதக்கும். ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப கம்மி, வாட்டரை விட ரொம்ப கம்மி. ஓகேங்களா. 62 துணைக்கோள் தான் இருக்குது. இதில் என்னென்னா டைட்டன்னு ஒன்று இருக்குது, இருக்கிறதுலே பெரிய. இதுக்கு ஒரு சில, இப்போ 62 துணைக்கோள் இருக்குல்ல, அந்த துணைக்கோளில் பெருசு எதுனா டைட்டன். அதில் தான் மீத்தேன், நைட்ரஜன் வாயு இருக்குது, ப்ளஸ் வளிமண்டலமும் இருக்குது. இப்போ இருக்கிற துணைக்கோள், இப்போ சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட்லேயே வளிமண்டலம் இருக்கிற, மேகம் இருக்கிற ஒரே ஒரு துணைக்கோள் எதுனா டைட்டன் மட்டும்தான். வளிமண்டலம், மேகம், நைட்ரஜன், நைட்ரஜன், மீத்தேன், வளிமண்டலம், மேகம், டைட்டன். மேட்டில் ஏறி டைட் ஆகிட்டான், கேனிமேட்டில் ஏறி டைட் ஆகிட்டான் டைட்டன். ஏன்னா அடுத்தடுத்து வருதில்ல, அதுக்காக. ஓகேங்களா. நான் சொன்னேன்னா சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவான, அதனால் சனியை தூக்கி இப்போ அந்த சனி பிளானட்டே இதுமாதிரி தண்ணியில் போட்டால் கூட அப்படியே மிதக்கும். யுரேனஸ் முதல்ல நுண்ணோக்கியை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே பிளானட் எதுனா யுரேனஸ் தான். கண்டுபிடிச்ச யாருன்னா வில்லியம் ஹேர்ஷல், 1781. ஓகேங்களா. யுரேனை பச்சை நிறக்கோள் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் மீத்தேன் அதிகமாக இருக்கும். மற்றபடி இதோட துணைக்கோளில் பெரிய துணைக்கோள் என்னென்னா என்ன சொல்லுவாங்க, அந்த இப்போ கேனிமேடு, டைட்டன், டைட்டானியா இருக்கிறதுலே அதான் பெருசு. நெக்ஸ்ட்டு நெப்டியூன், ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குல்ல, அதான் குளிர்ந்த கோள் நெப்டியூன். ஓகேங்களா. ரோமானிய கடவுளின் பெயரை கொண்ட இக்கோளின் பலத்த காற்று வீசும். இதில் 14 சேட்டலைட் இருக்குது. இதில் பெரிய கோள் என்னென்னா ட்ரைட்டன். ஓகேவா. இதோட பிளானட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு குறுங்கோள் மொத்தம் 5 தான். ப்ளூட்டோசெரஸ், மெக்மெக்ஹாமியா. ப்ளூட்டோசெரஸ், மெக்மெக்ஹாமியா. மெக்மெக்ஹாமியா. இது ஜஸ்ட்டு எழுதி பார்த்தாலும், இதுக்கெலாம் ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. ப்ளூட்டோசெரஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம புக் பேக்கில் இப்போது இதை கொடுத்துட்டு இது கூட ஒரு அந்த பால்வழி அண்டத்தை கொடுக்குறாங்க. இதில் எது தப்பானது, ஆட் ஒன் அவுட், அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் படித்து வச்சுக்கிட்டு நல்லது. மொத்தம் 5 தான் இருக்குது. ப்ளூட்டோசெரஸ், மெக்மெக்ஹாமியா. நெக்ஸ்ட்டு 3. இப்போ நம்ம 3 இருக்குல்ல, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு துணைக்கோள் அது மட்டும்தான். அது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் புவியை சுற்றத்துக்கும் எடுத்துக்கொள்ள நாள் என்னென்னா 27 நாட்கள் 8 மணி நேரம். இப்போ நம்ம புவிக்குன்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 8 செகண்டு, 48 செகண்ட்ஸ். இது என்னென்னா 27 நாள் 8 மணி நேரம். நிலவை பற்றி நம்ம அதனால தான் அப்போ அந்த டேட்டா ஃபுல்லாக பார்த்தோம். சந்திராயன் மொத்தம் 3 அனுப்பியிருக்கோமா. முதல்ல அனுப்புறது சந்திராயன் 1 அக்டோபர் 22, 2008 மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 ஜூலை 22, 2019 வனிதா முத்தையா. சந்திராயன் 3 ரொம்ப முக்கியம். சந்திராயன் 3 ஜூலை 14, 2023 வீரமுத்துவேல். இப்போ புவியோட இது என்னென்னா 3,84,000 கிலோமீட்டர், 84,400 கிலோமீட்டர். ஆஸ்ட்ராய்ட் சிறுங்கோள்கள், சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களே சிறுங்கோள்கள் ஆகும். இந்த ஆஸ்ட்ராய்ட் சிறுங்கோள்கள் எங்கே இருக்குன்னா மெர்க்குரி, மார்ஸ், மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும், செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்கும். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும். சிறுங்கோள்கள் படலம், சிறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்படுவதில்லை. இவை குறுங்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. வால்விண்மீன்கள். இதில் இப்போ அந்த வால்விண்மீன் சம்மந்தம் ஒன்று தான் படிப்போம். ஹேலே காமெட்னு ஒன்று படிப்போம். ஹேலி காமெட். அது 76 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வரும். கடைசியாக 1986 வந்து, இப்போ 2061 அடுத்த வருஷம் நம்ம
வரும், நம்ம எல்லோரும் இருந்து பார்க்குறோம். அது 1986 வந்தது. அடுத்தது 76 வருஷம் கழிச்சு 2061. நெக்ஸ்ட்டு விண்கற்கள் மற்றும் விண்வீழ் கற்கள், மெட்டியாரைட்ஸ். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். கொஞ்சம் தான் இருக்குது. சூரிய குடும்பத்திற்கான சிறுகற்கள் மற்றும் உலோக பாறைகள் ஆன விண்பொருட்கள் விண்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிவதால் எரிநட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அவை வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அங்கேயே எரிஞ்சிச்சுன்னா விண்கற்கள். ரெண்டே ரெண்டு. மெட்டியாரைட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, அங்கேயே எரிஞ்சிச்சுன்னா விண்கற்கள், அது அந்த அட்மாஸ்பியரை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மெட்டியாரைட்ஸ் விண்வீழ் கற்கள். இவ்வளோ தான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு புவியின் மோஷன், அதான் புவியின் இயக்கம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, புவி தன்னோட அச்சிலேருந்து 23 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. புவி தன்னோட அச்சிலேருந்து 23 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டில் 1670 கிலோமீட்டர் இதுவும் 60 டிகிரி வடக்கு அச்சரேகையில் 845 km/h, துருவ பகுதியில் 0. ஓகேவா, ஃபஸ்ட்டு நிலநடுக்கோட்டில் 1670, அடுத்து 60 டிகிரி வட அச்சரேகையில் 845. துருவம் இருக்குல்ல, போல்ஸ், அங்கே சுழலும் வேகமே இருக்காது. இப்போ சொன்னல 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 செகண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு ஆகிறது. இது ஏன் இவ்வளோ மிச்சம் வைக்குதுன்னா, இதனால தான் லீப் ஆண்டு உண்டாகுது. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் ஆண்டு வரும். நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரைக்கோளங்களின் கோடை காலத்தில் 2 அரைக்கோளத்திலும் கோடை காலத்தில் ஆர்டிக்கில் வடக்கே, அண்டார்டிக்கில் தெற்கே 24 மணி நேரம் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். இப்போ ஆர்டிக்னாலே மேலே தான் இருக்குது. இந்த ஆர்டிக் ஓஷன், ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிக் தெற்கில் இருக்குது. ஓகேவா, ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மிடில் தான் வரும். 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் அன்றைக்கி மட்டும். நள்ளிரவு சூரியன் என்பது. ஓகே, புவியின் ஒளிப்படாத பகுதி இரவாக இருக்கும். இவ்வாறு புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வட்டம் டெர்மினேட்டர் லைன் என்று பெயர். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இது இப்போ நம்ம புவி இருக்கா, ஒரு சைடில் டேவாகவும் ஒரு சைடில் நைட்டாகவும் இருக்கும். அதை பிரிக்குதுல, அந்த லைனுக்கு பேர் என்ன, டெர்மினேட்டர் லைன், அது ஒளிர்வட்டம் லைன். ஓகேவா, இப்போ நம்ம சுற்றி வருதுல்ல, அதனால் நமக்கு என்னென்னா சீசன் உண்டாகும். இப்போ வின்டர் சீசன், சம்மர் சீசன்லாம் சொல்கிறோம்ல, வின்டர் சீசன், சம்மர் சீசன் இதெல்லாம் உண்டாகும். சூரிய அண்மை புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் ஒரு நிகழ்வாகும். இது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து அந்த நோட்டை கண்ணுக்கிட்ட வச்சு பாருங்கள். பெருசாக தெரியுதா, பெரிலியன். கிட்ட இருந்தால் பெரிலியன், தூரமாக வச்சா அப்ஹீலியன். ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோட் எடுத்து கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக தெரியுதா, பெரிலியன். தூரமாக வச்சா அப்ஹீலியன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சம பகலிரவு ஒரு நாள் சொல்லுவாங்க. மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 21, செப்டம்பர் 23. இதேபோல் ஜூன் 21 இருக்குல்ல, ஜூன் 21 கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைகோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். ஓகேவா, அது என்னென்னா ஈக்வினாக்ஸ், சம பகல் இரவு. இது அதிக பகல் ஜூன் 21. அப்படி பார்த்தீங்கன்னா அதிக இரவு டிசம்பர் 22. சம்மர் சாலிஸ்லேட்னா ஜூன் 21, வின்டர் சாலிஸ்லேட் டிசம்பர் 22. ஓகேவா, இது ஒன்றுமே இல்லை. எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி, மேலே கடகரேகை, கீழே
மகர ரேகை. ஓகேங்களா? இப்போது கடக ரேகை மீது சூரிய ஒளி செங்குத்தாக பட்டுதுன்னா அங்கே என்ன படும்? சம்மர் சீசனாக இருக்கும். இப்போ ஜூன் மாதம்லாம் நமக்கு என்ன, இந்த மே ஜூன் இந்த டைம்லலாம், அதுக்காக நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்ல வரேன். அந்த டைமில் வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால் பகல் அதிகமாக இருக்கும். ஓகேவா? டிசம்பர் 22 நமக்கு எப்படி இருக்கும்? பனி அதிகமாக இருக்கும். அப்போது சவுத்தில் படுது. இப்போது நமக்கு கீழே இருக்கும் அது. ஓகேங்களா? டிசம்பர் 22 இதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. என்னென்னா March 21 September 23 ஈக்வினாக்ஸ். March 21 September 23 ஈக்வினாக்ஸ். June 21 அதிக பகல். டிசம்பர் 22 அதிக இரவு. லித்தோஸ்பியர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட்மாஸ்பியர் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. ஓகேங்களா? மன்னார் அலைகடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அவ்வளோ ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.